ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக பதவியேற்கும் முன்பே அடிமைத்தனத்துக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்தவர். ஒரு நாள் அமெரிக்காவின் இலினாய் மாகாணத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் மிகத் தெளிவாக, அடிமைத்தனம் தவறு, அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உரையாற்றினார். அந்த உரை அங்கிருந்த சிலரை ஆத்திரமடைய வைத்தது. அவர்கள் அந்த கூட்டம் நடந்த கட்டடத்திற்கு வெளியே ஒன்று கூடி அவரை தாக்க திட்டமிட்டனர். கூட்டம் முடிந்ததும் சிலர் லிங்கனிடம் சென்று, வெளியே சிலர் உங்களை காயப்படுத்த காத்திருக்கிறார்கள், எனவே பின்பக்க வாசலாக வெளியே போகலாம், வாருங்கள் என்று எச்சரித்தனர். ஆனால் லிங்கன் பதற்றமடையவில்லை. அவர் நேராக முன் வாசல் வழியாக சென்று அவரை தாக்க காத்திருந்த கூட்டத்தின் முன்னே கம்பீரமாக நின்றார். தைரியமாக தன் முன் நிற்கும் அந்த உயர்ந்த மனிதனைக் கண்டு அந்த கூட்டம் ஒரு கணம் திகைத்தது. லிங்கன் அவர்களை நோக்கி, நண்பர்களே, நான் என் மனதில் இருந்ததை மரியாதையுடன் கூறினேன். அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அதற்கு எதிராக பேசும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் வன்முறை தீர்வல்ல என்று தம் கம்பீர குரலில் கூறினார். அவரின் துணிச்சலும் அமைதியான குரலும் நேர்மையான வார்த்தைகளும் கூட்டத்தை அமைதிப்படுத்தின. அவர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு அவர் செல்ல வழிவிட்டார்கள். அந்த நாள் லிங்கன் ஒரு உரையை வெற்றியாக நிகழ்த்தியது மட்டுமல்லாமல் தனது தைரியம் மூலமாக அனைவரின் மரியாதையையும் வென்றார்.